பெண்கள் வந்து நிச்சயமாக சொந்த காலில் நிற்கணும். பொருளாதார ரீதியாக அவங்க அவங்க சொந்த காலில் நின்னால் தான், கல்வி இருந்தால் தான் வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிக்க முடியும். அண்ட் இன்றைக்கி வந்து வேல்ஸ் காலேஜில் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷனில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஐஸ்ரீ கணேஷ் சார் வந்து நிறைய பெண்களுக்கு அந்த ஊக்குவிச்சுட்டு, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து வந்தவங்களுக்கும் பணத்தொகையை கொடுத்துட்டு அவங்கள ஊக்க வச்சுட்டு அவங்களால சாதிக்க முடியும் நான் காமிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமாக சொன்னாக்கா, காசிமா வந்து ஒரு வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்திலேருந்து அவங்க வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா, இந்த மேடையில் காசிமா கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க தான் ஒரு உண்மையிலேயே ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங் உமன் சொல்லணும். இன்றைக்கி அதுவும் இந்த கல்வி இன்ஸ்டிடியூஷனில் இருக்கும்போது பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு வாழ்க்கையில் நம்ம நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் திஸ் ஸ்டேஜ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு யூ காசிமா. இல்லை, பெண்களுக்கு எதனாக வந்து நீங்கள் இதை தயவு செஞ்சு ஒவ்வொரு மேடையிலையும் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு எதனான ஒரு வன்கொடுமைகள் நடக்கும்போது, அவங்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கும்போது, இது கட்சி ரீதியாக பிராக்கெட்டில் போட்டுட்டு தயவு செஞ்சு பேச வேண்டாம். நான் விஜய் அவர்களுக்கும் என் தம்பி மாதிரி தான், என்னை சிஸ் தான் கூப்பிடுவார். தயவு செஞ்சு இது வந்து திமுக ஆட்சியில் நடக்குதா, இது பாஜக ஆட்சியில் நடக்குதா, இது காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குதா, இல்லை திரிணாமுல் காங்கிரஸில் நடக்குதா, இல்லை எல்டிஎஃப் கேரளாவில் நடக்குதா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு பிராக்கெட்டில், பொலிட்டிக்கல் பிராக்கெட்டில் போட்டு பார்க்காதீங்க. ஒரு பெண்களுக்கு பாலியல் தொல்லை இல்லை இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது நம்ம வீட்டு பெண்ணுக்கு நடக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுன்னு ஒழிய, இது இவங்க ஆட்சியில் நடந்தது அவங்க ஆட்சியில் நடந்ததுன்னு பார்க்காம, ஐ திங்க் ஒட்டுமொத்தமாக நம்மளால் என்ன செய்ய முடியும், இது வந்து வீட்டிலேருந்து பசங்க வளரும்போது அவங்கள எப்படி வளர்க்கணும் அதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா தவிர, இது பிராக்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. எனக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு 5 வயசு குழந்தை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை பார்க்கும்போது எங்கே அவங்க வளரும்போது அவங்க மைண்ட் செட் எங்கே இருக்குது, இல்லை எல்லாமே வந்து அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது, எல்லாமே ஈஸி எக்ஸசிபிலிட்டியாக இருக்குது, அது காரணமாக இல்லை வளரும்போது அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தாங்கன்னா நமக்கு தெரியல. பட் இந்த பெண்களுக்கு எதுனாங்க நீங்கள் வந்து பெண்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி அடையக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அந்த நேரத்தில் போகக்கூடாது. 5 வயசு குழந்தை எப்படி அணையணும்னு எனக்கு தெரியல. இல்லை 80 வயசு ஒரு மூதாட்டி இருந்தாலும் பாலியல் தொல்லையில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு தெரியல. இன்னும் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்தது, ஒரு 65 வயசில் இருக்குது ஒரு தாய் 30 வயசுல இருக்குது தன்னுடைய மகனை கொன்னுட்டு, ஆமாம் நான் தான் கொன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து வீட்டுக்கு வர அவங்களுடைய அத்தைக்கிட்ட வந்து அவன் வந்து தவறாக நடந்துக்கிறது முயன்று பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஒரு தாய் இருந்தாலும் என் மகன் இருந்தாலும் அவன் பெண்களுக்கு எதிராக ஒரு இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணால் அவனை வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ நான் அதில் மெம்பர் இல்லைங்க. ஸோ நான் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது.